अखण्डमण्डलाकारं व्याप्तं येन चराचरं तत्पदं दर्शितं येन तस्मै श्रीगुरवे नमः. हरि ओम्. ओम नमो भगवते रामकृष्णाय. இன்றைய அற்புதமான ஒரு புனித நன்னாளில் இப்பொழுது சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் பற்றிய வரலாறு, அவருடைய உபதேசங்களை பற்றி ஒரு சில நிமிடங்களுக்கு நம் மனதை நிறுத்துவோமாக. முதற்கண் இங்கு அமர்ந்திருக்கும் ஏனைய துறவி பெருமக்களுக்கு எனது அன்பும் ஆசியும், மற்ற எல்லா பக்தர்களுக்கும் எனது வணக்கங்கள். ஆயிரத்தி 899 ஆண்டு நாம் இருப்பது இப்பொழுது 2016 ஆண்டு, 26 ஆண்டு. கொஞ்சம் அந்த சமயத்துக்கு நம்ம திருப்பி பார்த்து அங்கேயே போகலாம். ஒரு சில நிமிடங்கள் அந்த வருடத்தில் நாம் கொஞ்சமாக வசிக்கலாம், இருக்கலாம். பழைய நமது முந்தைய பிறவியில் நாம் இருந்திருக்கிறோம் அந்த சமயத்தில். அதனால்தான் இந்த நினைவே வருகின்றது போலும். அன்று ஒரு மெசேஜ் வருது. அலசிங்கர் பெருமாள் வந்து ராமகிருஷ்ணானந்த மகாராஜ்ட்ட சொல்கிறார். என்ன சொல்கிறார்? சுவாமி விவேகானந்தர் கப்பலில் சென்னைக்கு வருகிறார். அது ஒரு அற்புதமான செய்தி. சுவாமி விவேகானந்தர் அமெரிக்காவிலிருந்து திரும்பி வந்த பிறகு 2வது முறையாக அவர் வெளிநாட்டு பயணத்தை மேற்கொண்டுள்ளார். அப்பொழுது இங்கு துறைமுகத்திற்கு வந்து அவர் ராமகிருஷ்ணானந்தரை பார்த்து பேசி அதற்கு பிறகு மறுபடியும் அங்கிருந்து அவர் செல்வார். அவர் கூட இருப்பது சுவாமி துரியானந்தர், இன்னொரு அம்மாவும் இருக்காங்க கூட. அது வந்து நமது சகோதரி நிவேதிதை. இவங்க 2 பேரும் சுவாமிஜியோட ட்ராவல் பண்ணுறாங்க வெளிநாட்டுக்கு. இந்த செய்தி கிடைத்த பிறகு ராமகிருஷ்ணானந்திக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். அவரால் தாங்க முடியல. மறுபடியும் விவேகானந்தரை பார்க்க போகிறோம் என்ற ஒரு ஆவல், ஆர்வம், ஒரு மகிழ்ச்சி எல்லாம் சேர்ந்து அவர் என்ன செய்வது என்று புரியாமல் எல்லாரையும் கூப்பிட்டு சொல்கிறார். இங்கே வா, கேளு, ஒரு நல்ல நியூஸ், விவேகானந்தர் வருகிறார் மறுபடியும் அப்படின்னு ரொம்ப உற்சாகமாக எல்லார்ட்டையும் அவர் சொல்லி கொண்டிருக்கார். இதை கேட்டதும் பல மக்கள், பலவித நமது பக்தர்கள், அப்பொழுது இருந்த பக்தர்கள், நாமும் அப்பொழுது இருந்திருக்கலாம், எல்லோரும் சேர்ந்து சரி விவேகானந்தரை போய் பார்க்கலாம் துறைமுகத்திற்கு என்று பிளான் பண்ணோம். எப்படி பிளான் பண்ணோம்? அந்த சமயத்தில் நிறைய சின்ன சின்ன கப்பல்னு சொல்ல முடியாது, சின்ன சின்ன படகுகள், அதை வைத்து கொண்டு அந்த துறைமுகத்திற்கு சென்று அந்த படகுகள் மூலமாக அந்த விவேகானந்தர் வரும் பெரிய கப்பலை பார்க்க போகணும். எப்படி இருந்ததுன்னா ரொம்ப ஆச்சரியமாக எழுதியிருக்க அந்த அவரோட சரிதையில். அந்த சின்ன சின்ன படகு தான் வெள்ளைக்காரன் கவர்மெண்ட் அலோவ் பண்ணானோ. அந்த சமயத்தில் பெங்காலில் பிளேகு தொத்து நோய் அப்படின்னால இந்த சென்னைக்கு வரக்கூடாது, அந்த நோய் வரக்கூடாதுங்கிறதுக்காக நமது இண்டியன்ஸை பேன் பண்ணிட்டாங்க. யாரும் கப்பல்லேருந்து இறங்கக்கூடாது, இங்கே இருவர்கள் யாரும் கப்பலின் உள்ளே செல்லக்கூடாது. ஆனால் வெள்ளைக்காரனுக்கு மாத்திரம் அது ஒரு எக்ஸப்ஷன். அவன் வருவான் போவான். ஆனால் இந்தியர்கள் யாவும், அதாவது கருப்பு மனிதர்கள் என்று சொல்லப்படும் நம்மை அவன் கீழே இறங்க விடவில்லை. இப்போ விவேகானந்தர் வந்திருக்கிறார். ஒரு ஜமீதார், ஒரு இன்ஸ்பெக்டர், வெள்ளையன் இன்ஸ்பெக்டர், ஒரு ஹிந்து ஜமீதார், அப்புறம் ஒரு சில போலீஸ் கான்ஸ்டபிள்ஸ் எல்லோரும் சேர்ந்து அந்த கப்பலில் ஏறினாங்களாம். ஏறி விவேகானந்தர் போய் ரொம்ப அடக்க ஒடுக்கமாக பணிவோடு அவர்கிட்ட சொன்னாங்களாம், சுவாமிஜி நீங்கள் கீழே இறங்க முடியாது. அப்போ அவர் கேட்டாராம், இவ்வளோ பேர் வந்திருக்காங்க, ஒரு 100 படகுக்கு மேலே படகுகள் இங்கே இருக்கின்றன, அந்த படகுகளில் வந்திருக்கணும், நான் எப்படி பேசுகிறதுன்னு. அதோட கஷ்டம் இல்லை. கப்பலில் அந்த இரும்பு
ஒரு சாய்வு இருக்குது, அங்கே ஒரு கிரில், அந்த கிரில்லில் நீங்கள் நின்று பேசலாம் அப்படி. ஸோ விவேகானந்தரை இறங்குவதற்கு அவருக்கு அனுமதி கிடையாது. ராமகிருஷ்ணானந்தருக்கு இங்கிருந்து கப்பலில் செல்வதற்கு அனுமதி கிடையாது. இப்போ எப்படி பேசுவாங்க? அது ஒரு பெரிய ப்ராப்ளம். ஸோ எனிவே எல்லோரும் சேர்ந்து கப்பலில் போயிருக்கோம் நம்ம எல்லோரும். அங்கே போன உடனே ராமகிருஷ்ணானந்தி அவர் தன்னுடைய அன்பு சகோதரரை பார்க்கிறார். விவேகானந்தருக்கும் சசி மகாராஜுக்கும் உள்ள உறவு வெறும் சகோதரத்துவ உறவு கிடையாது. இப்போ நம்மளாம் சொல்லுவோம் இல்லையா, நம்ம மொனாஸ்டிக் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். நமக்குள்ளே எந்த விதமான உறவு இருக்கிறது? மொனாஸ்டிக் பிரதர்ஸ், பிரதர்லி லவ் நம்ம காண்போம். ஆனால் அவர் இருவரும் ஒரே ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர்கள். இருவரும் சின்ன வயதிலேயே பரமஹம்சரிடம் வந்து ட்ரைனிங் ஆகி வளர்ந்தவர்கள். ஆனால் அவர்களுக்குள்ளே இருக்கிற உறவு வெறும் அந்த சகோதரத்துவம் மற்றும் இல்லை, வேறு என்ன இருந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆச்சரியமான விஷயம். ராமகிருஷ்ணருக்கு அடுத்தபடியாக அடுத்த ராமகிருஷ்ணர் என்று சொன்னால் அது விவேகானந்தர் தான் என்று சசி மகாராஜ் மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. அவர் விவேகானந்தரை வெறும் சகோதரனாக மட்டும் பார்க்கவில்லை. Shashi Maharaj did not look at Swami Vivekananda merely as a brother. He considered him as Sri Ramakrishna in another form has come to me. அப்படின்னா அவ்வளோ ஒரு மதிப்பு விவேகானந்தருக்கு. விவேகானந்தரும் சிலைத்தவர்களை அன்பு செலுத்துவது, அவரும் நல்ல அன்பு செலுத்தினார் இவருக்கு. ஒரு நாளைக்கு சொல்கிறார் சசிகிட்ட, சசி உனக்கு தெரியுமா, உன்னை பற்றி உனக்கு தெரியாது, பரமஹம்சர் என்கிட்ட சொல்லியிருக்கார், பெரிய பெரிய காரியங்கள்லாம் நீ செய்வாய் என்று எனக்கு சொல்லியிருக்கார். அதனால தான் நான் உன்னை சொல்கிறேன், வா என் கூட வெளிநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு. எனவே அதுக்கப்புறம் வெளிநாட்டுக்கு போக முடியல அவரால். ஆனால் சென்னைக்கு அவரை அனுப்பிச்சு வச்சு, அவர் அனுப்பும்போது அவர் சொன்னது இதுதான், எனக்கு தெரியும் உன்னுள் உறங்கி கொண்டிருக்கும் ஒரு கர்ம வீரம் உங்ககிட்ட இருக்குது, அது எனக்கு பரமஹம்சரே சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். இது சசி மகாராஜுக்கு தெரியாது. ஆனாலும் அப்படிப்பட்ட அவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு நல்ல உறவு. இப்போ நீங்கள் ராமகிருஷ்ண சமுதாயத்தை பற்றி நேற்றுக்கு நான் சொன்னேன். எப்படி ராமகிருஷ்ண சமுதாயம் என்ற ஒரு சமுதாயம் உருவாகி கொண்டு இருக்கிறது, இப்பொழுது அது வளர்ந்து கொண்டு இருக்கிறது. வெளிநாட்டிலும் சரி நம்ம நாட்டிலும் சரி பல இடங்களில் ராமகிருஷ்ண மிஷன் சென்டர்ஸ் ஆர் growing in numbers. Even in Tamil Nadu itself you see so many centers have come. Tirumukkudal came, and then now Rameshwaram came, and now another center is coming in Pondicherry. I think in October 4th or something, is it not? Yes, Pondicherry center is coming up. So many centers are in queue. So Ramakrishna சமுதாயம் என்பது அது இயங்கிக் கொண்டிருக்கிறது எப்படி என்றால் மிக பிரமாதமாக வளர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த வளரும் ராமகிருஷ்ண இயக்கத்தின் அந்த சமுதாயத்தின் அஸ்திவாரக்கால் யார் என்றால் அது சுவாமி விவேகானந்தர். அது காவல் தெய்வம் மாதிரி. விவேகானந்தர் நமக்கு காவல் தெய்வம். ஆனால் அந்த அஸ்திவாரத்திற்கு பிறகு எழுப்பப்படும் இந்த பில்டிங்ஸ் இருக்கு இல்லையா, இந்த கட்டிடம், அந்த கட்டிடத்திற்கு தாங்கும் தூணாக, சுமை தாங்கும் தூணாக யார் இருந்தார் என்றால் அது சசி மகாராஜ். இங்கே ஒரு பக்கம் ஒரு காவல் தெய்வம், இந்த பக்கம் தாங்கும் தூண். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து தான் இந்த சவுத் இந்தியாவில் ராமகிருஷ்ண மிஷனோட பரவினது மிகப்பெரிய ஒரு காரணம். இவங்க ரெண்டு பேருக்குள்ள உறவு அந்த மாதிரி இருந்தது. எப்படி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து பலவித விஷயங்களை யோசித்து ராமகிருஷ்ணரை இங்கே மக்களுக்கு கொண்டு சேர்த்தார்கள் என்பது ஒரு பெரிய கதை. அந்த கதைக்குள்ளே நாம் போகல. இன்றைக்கி நான் இந்த 30 நிமிடத்தில் பார்க்க போது நமது விவேகானந்தருடன் சசி மகாராஜுடைய தொடர்பு எப்படி இருந்தது, எப்படிப்பட்ட பக்தி சசி மகாராஜுக்கு சுவாமி விவேகானந்தர் மேலே இருந்தது. ஒரு தடவை சுவாமி விவேகானந்தர் கேரளாவுக்கு போனார். அங்கே போய் எர்ணாகுளம்னு ஒரு இடம் இருக்குது, அந்த டவுனுக்கு போனார். அங்கே போய் அந்த வாசலில் ஒருத்தர் வீட்டு வாசலில் போய் கதவை தட்டுறார். அங்கே உள்ள வசிக்கிறவர் யாருன்னாக்க துரைசுவாமி ஐயர் என்ற ஒரு பக்தர் இல்லை, அப்போ அவர் ஒரு பெரிய சமூகத்தில் ஒரு அந்தஸ்து உள்ள மனிதர், அவர் வசிக்கிறாங்க. இவர் போய் கதவை தட்டின உடனே அவரோட பையன் ஓடி வரான் மாடியிலேருந்து.
ஓடி வந்தது கதவை திறக்கிறான். திறந்து பார்த்தா யார் நின்றுருக்கான்னு அவனுக்கு புரியல. அவன் கத்தி கத்தி அப்பாட்ட போய் சொல்கிறான், அப்பா அப்பா ஒரு மகாராஜா வந்திருக்காரு அப்படி சொல்கிறான். சுவாமிஜியோட அந்த மாதிரி பிரபாவம் இல்லையா, அவர் மகாராஜா மாதிரி. அவர் நம்ம சாதுக்களுக்கும் மகாராஜான்னு ஒரு பட்டம் இருக்குது, மகாராஜன்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ மகாராஜா வந்திருக்காரு. அவர் இறங்கி வர எந்த மகாராஜா வந்துட்டார் அப்படின்னு அவருக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது. நம்ம வீட்டுக்கு ஓடி வர்றார். ஓடி இறங்கி வந்து பார்த்தோன்னா சுவாமி விவேகானந்தர்ன்னு இருக்கார். அவருக்கு தெரியாது யாருன்னு. அவர் உள்ளே கூப்பிட்டு உட்காத்தி வச்சு பேசினப்புறம் தான் புரியுறது, இவர் சுவாமி விவேகானந்தர் கல்கத்தாவிலேருந்து வந்திருக்கிறார், ராமகிருஷ்ண பரமஹம்சரின் சீடர் என்றெல்லாம் தெரிகிறது. அப்போ தான் பையன்கிட்ட சொல்கிறான் ராத்திரியில், இங்கே நம்ம வீட்டில் தங்குவார் இவர், அதனால் இவர் நீ சொன்னபடி கரெக்டாக மகாராஜா தான் அவர், ராஜாக்களுக்கெல்லாம் மகாராஜா அவர், அதனால் நீ சொன்னது கரெக்டாக தான் இருக்குது மகாராஜ் அப்படின்னு அவர் பெருமையாக சொல்வார். அந்த வீட்டை பற்றி கேள்விப்பட்டார் சசி மகாராஜ். சசி மகாராஜ் எர்ணாகுளத்துக்கு போயிருக்கார். போய் அந்த துரைசாமியோட வீடு எங்கன்னு கண்டுபிடிச்சிருக்கு. போயிட்டு அங்கே கதவை தட்டுறார். தட்ட உடனே துரைசாமி ஐயரே வந்து கதவை திறக்கிறார். சசி மகாராஜ் பார்த்தோன்னா ரொம்ப மகிழ்ச்சி. ஏன்னா அவரை ஒரு தடவை சென்னையில் வந்து பார்த்துருக்கார், அவர் தெரிஞ்சவர் தான். அப்போ அவர் கேட்டாரா, எனக்கு சொல்லுங்கள், விவேகானந்தரை நீங்கள் முதல் சந்தித்த இடம் எது? வேர் டிட் யூ சி சுவாமி விவேகானந்தா ஃபார் த வெரி ஃபஸ்ட் டைம் அப்படின்னு கேட்டாராம். உடனே சொன்னேன், ஏன் அதில் என்ன சந்தேகம், இப்போ நம்ம நின்றுட்டுருக்கோமே இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன் அப்படின்னு. அதை கேட்ட உடனே சசி மகாராஜுக்கு உடலெல்லாம் பூரிப்பு. உடனே அந்த இடத்துல கீழ் விழுந்து முத்தமிட்டு அங்கே பிரணாம் பண்ணி, ஆஹா இங்கேயா விவேகானந்தர் நின்றுருந்தார், இது ஒரு க்ஷேத்திரமாச்சு, புண்ணிய க்ஷேத்திரம் இது அப்படின்னு அங்கே நமஸ்காரம் பண்ணார். அப்போ பாருங்கள் எப்படிப்பட்ட பக்தி விவேகானந்தர் மேலே. வெறும் சகோதரன் நினைக்கல அவர் சகோதரத்துவத்தை தாண்டி விவேகானந்தரிடம் ராமகிருஷ்ணன் பிரதிபலிக்கிறார். அந்த ராமகிருஷ்ணன் என்னுடைய குரு, இவர் விவேகானந்தர் என்னுடைய சகோதரனாக இருந்தால் கூட இவர் எனது குரு மாதிரி, குருக்கு கொடுக்க வேண்டிய அந்த மரியாதையை நான் கொடுப்பேன் அப்படின்னு அவர் நினச்சிட்டு வந்திருக்கார். இப்படிப்பட்ட ரிலேஷன். இப்போ நான் சொல்ல வந்த கதையை விட்டுட்டேன், நடுவில் வேறு இறங்கி போயிட்டேன். உங்களுக்கு ஞாபகம் இருந்தால் வச்சுங்க, நான் சொல்கிறேன். அது அங்கே அந்த கப்பல், இப்போ கப்பலில் நிற்கிறார் சுவாமி விவேகானந்தர். படகுல எல்லோரும் நின்றுருக்காங்க, எல்லோரும் பார்க்குறாங்க. கொஞ்ச நாள் முன்னாலேயே அந்த செய்தி வந்த உடனே சசி மகாராஜ் பக்தர்கள்ட்ட சொல்லி நிறைய தின்பண்டங்கள் பண்ணி வச்சுருக்கார். அது ரொம்ப ஆச்சரியமானது. அந்த வாழ்க்கை வரலாறில் அவரோட தின்பண்டங்கள்லாம் என்னெல்லாம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதை நான் கொஞ்சம் பார்க்குறேன், அது கிடச்சதுன்னா உங்களுக்கு சொல்கிறேன். என்னெல்லாம் பண்ணி எடுத்துன்னு போனார் இருப்பார். விவேகானந்தரை தரிசனம் செய்வதற்காக என்னெல்லாம் எடுத்துன்னு போனார். சொல்கிறேன். அந்த பண்டங்கள்லாம் எங்கே இன்று நமக்கு கிடைக்குமா கிடைக்காத தெரியாது, ஆனாலும் சொல்லலாம், அதை பற்றி நினச்சிக்கலாம். சசி மகாராஜ் சுமார் 30 பவுண்டு மாவு. இப்போ 1 பவுண்ட் மாவில் எவ்வளோ ரொட்டி பண்ணலாம் நீங்கள் யாருக்காவது தெரியுமா? இப்போல்லாம் பவுண்டு கிடையாது, ஆனால் அரை கிலோவை 15 ரொட்டி 1 பவுண்டில் 30 பவுண்ட் அப்படின்னா 450 ரொட்டி பண்ணுறது தகுந்த பவுண்ட் மாவு எடுத்திருக்கார். அதை வாங்கி தன்னந்தனியாகவே, யாருடைய ஹெல்ப்பும் இல்லை, தன்னந்தனியாகவே பல்வேறு விதமான உப்பு மற்றும் இனிப்பு பதார்த்தங்களை செய்து பெட்டிகளில் வைத்து சுவாமிஜிக்காக கொண்டு சென்றிருந்தார். அது தவிர பக்தர்களிடம் சொல்லி பழங்கள், மலர்கள் என்று பல்வேறு காணிக்கைகளும் அந்த பெட்டியில் போட்டு எடுத்து கொண்டிருக்கிறார். சென்னையில் பல அன்பர்கள் சுவாமிஜியை தரிசிக்க கூப்பிட்டார். இவர் சசி மகாராஜ் கூப்பிட்டார், வாங்க வாங்க, நான் நிறைய படகு வச்சுருக்கேன் வாங்கன்னு. ஸோ ஒரு 100க்கும் மேலே படகு, ஒவ்வொரு படகுலையுமே 20-25 பேர் உட்காரலாம். அது மாதிரி 100க்கும் மேலே படகுல எல்லோரும் போயிருக்காங்க சுவாமிஜியை பார்க்கணுன்னு. ஆனால் துரதிருஷ்டவசமாக அன்றைக்கி என்னாச்சு, வெள்ளைக்காரன் உள்ளே விட மாட்டேன்னு சொல்லிட்டான். மேலே கப்பல் மேலே ஏற முடியாது, அவரும் கப்பல்லேருந்து இறங்கி வர முடியாது. அப்போ 2 பேரும் சந்திக்கிறாங்களாம்,
இவர் படகுல உட்காந்து நின்றுட்டுருக்கார். அங்கே சுவாமிஜி மேலே கப்பல் மேலே அந்த இரும்பு வளையத்து மேலே கையை வச்சு பார்த்துட்டுருக்கார். 2 பேரும் பேசிக்கிறாங்க. சுவாமிஜி இஸ் ஆன் த ஷிப் அண்ட் சசி மகாராஜ் இஸ் ஆன் த போட். ஸோ தேவர் டாக்கிங். அவர் அப்போ பேசினாங்களாம். பேசிட்டு அப்போ இதுக்கு முன்னால் சுவாமிஜி வரான்னு கேள்விப்பட்ட உடனே ஒரு லெட்டர் போட்டிருக்கார் சுவாமிஜிக்கு. என்னை நீங்கள் முதலில் சென்னைக்கு அனுப்பிய போது ஒரு முக்கியமான விஷயத்தை நான் மறந்து விட்டேன். அது என்ன என்றால் கங்கை ஜலம் கொண்டு வர மறந்து விட்டேன். இப்பொழுது நீங்கள் வரும்போது கங்கை ஜலம் எடுத்து கொண்டு வாருங்கள், அது மடத்தில் பூஜைக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ சுவாமிஜி ஒரு பெரிய ஜாடியில் கங்கை ஜலம் பூர்ணமாக போட்டு அதை கொண்டு வந்திருக்கார். இப்போ அவர் கீழே வர முடியாது, எப்படி அனுப்புறது? சுவாமிஜி என்ன பண்ணார், அவர் கை தேர்ந்தவர்களெல்லாம் ஒரு கயரில் கட்டி அதை தொங்க விட்டார். அந்த கயரில் தொங்க ஜாடி வந்துடுது. அந்த ஜாடி வந்தவுடனே கீழே வந்தவுடனே சசி மகாராஜ் ரொம்ப ஆர்வமாக அந்த ஜாடியை எடுத்து வச்சுட்டு அந்த கயரை இப்போ கயட்டத்துக்கு முடியல, அவ்வளோ இறுக்கமாக கட்டி வச்சுருக்கார். அதை பார்த்துட்டு சுவாமிஜி அங்கேருந்து பார்த்துட்டு ஆச்சரியப்பட, ஐயோ இவனெல்லாம் கயட்ட முடியலையே, இப்போ எப்படி ஜாடி எடுப்பான்? உடனே அங்கேருந்து ஒரு கத்தியை வீசி போட்டார். அந்த கத்தி படகில் விழுந்தது. அதை எடுத்து அந்த கயரை வெட்டிட்டார். வெட்டி அந்த ஜாடியும் கத்தியும் இப்பவும் இருக்குது. எனக்கு தெரியாது நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லைன்னு. நமது இந்த மடத்திலேயே பழைய கோவிலில் இப்போவும் வச்சுருக்காங்க. அந்த ஜாடி கத்தி இல்லையா? பட் கத்தி ஃபோட்டோ பார்த்தேனே. இப்போ காமிக்கட்டும், இதுலேயே இருக்குது, புஸ்தகத்துலேயே இருக்குது. ஜாடியும் கத்தியும் 2 வச்சுருக்கு, ஃபோட்டோ போட்டிருக்காங்க. ஸோ நான் இன்னும் போய் பார்க்கல அதை. ஸோ அந்த 2 இருக்குது, என்னைய ஃபோட்டோவில் இருக்குது. அதுக்கப்புறம் கத்தி எங்கே போச்சுன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் அது பாருங்கள், சுவாமிஜி கத்தியை கூட வீசி போட்டிருக்கு. அதை வச்சுட்டு வெட்டிட்டு அப்புறம் ஜாடியை வச்சுட்டு இவர் கொண்டு வந்த தின்பண்டங்கள் இருக்கு இல்லையா, ரொம்ப நாள் ஒரு 10, 15, 20 நாள் ஆகும் லண்டன் போய் சேர்த்துக்கு. அதனால் அந்த தின்பண்டங்கள்லாம் ஒரு கூடையில் போட்டு அவர் ஏற்றி விட்டாராம் அந்த கயரில். சுவாமிஜி அதை எடுத்துக்கிட்டார். ஸோ இந்த மாதிரி கப்பல் தளத்தின் இரும்பு தடுப்பில் சாய்ந்தவாறு சுவாமி விவேகானந்தர் அவர்களுடன் உரையாடினார். இது அவருக்கு பாரு எவ்வளோ பக்தி பாரு எப்படி போட்டிருக்கிறது. அந்த சமயத்தில் தான் துரியானஞ்சி ஒரு ப்ராப்ளம் க்ரியேட் பண்ணார். துரியானஞ்சி அங்கே சொல்கிறார் சசி மகாராஜ்கிட்ட, என்னப்பா பாரு, நான் கஷ்டப்பட்டு இப்போ நான் எங்கேயும் போக வேண்டாம்னு நினச்சிட்டு இருந்தேன். இப்போ சுவாமிஜி என்னை கூட்டின்னு போகிறார், என்னை கம்பல் பண்ணி கூட்டின்னு போகிறார். நீ ஒத்துண்டானா நான் அவர்கிட்ட சொல்லி நான் இறங்கிடுறேன், நீ வந்துடு, நீ போகலாம் அப்படின்னு. சசி மகாராஜ் எப்படி ஒத்து போகிறாரு? சுவாமிஜியோட என்ன எண்ணமோ அதுதான் கட்டளை. அவர் சொல்ல முடியாது, அந்த மாதிரி என்னால் வர முடியாதுன்னு சொல்லிட்டு அவர். எனிவே இந்த மாதிரி ஒரு சின்ன விஷயம் நடந்தாங்க. இப்போ கப்பல் அனௌன்ஸ் பண்ணிட்டான், கப்பல் இப்போ நகரப்போகிறது. இப்போ இந்த 100 படகுகள் வந்திருக்கு இல்லையா, என்ன பண்ணும்? சசி மகாராஜ் நின்றுருக்கார். சுவாமி விவேகானந்தரை பார்க்குறார். அவர் கிட்ட போக முடியல, அவரோட பாதங்களை தொட்டு வணங்க முடியவில்லை. அப்போ எப்படி வணங்கலாம்? ஒரு ஐடியா வந்து, இந்த கோவிலில் போனோம்னாக்க நம்ம மூல விக்கிரகத்துக்கிட்ட போக முடியாது. நம்ம தமிழ்நாட்டிலலாம் தென்னிந்தியாவில் அந்த கிட்ட போக முடியாது, வெளியிலேருந்து தான் பார்க்கணும். அப்போ அவரை எப்படி வணங்குறது கடவுளைங்கிறது ஒரு விஷயம் இருக்குது. அவங்க சொல்லுவாங்க, நீ கோவிலில் சுற்றி வா, பிரதட்சிணம்னு சொல்லுவாங்க. வலது பக்கமாக தட்சிணம்னா வலது பக்கமாக நீ சுற்றிட்டு வந்தேனாக்கா எங்கேயும் பார்க்கலாம். நிறைய பக்தர்கள்லாம் காலையிலையும் மாலையிலையும் சுற்றுறாங்க. நான் நினச்சேன் இவ்வளோ பக்தி இருக்கு எங்களுக்குன்னு ஒருத்தட்ட நின்று கேட்டேன். பா உங்களை பக்தியை பார்த்து மெச்சுக்கிறேன். நாங்கள் இல்லை பக்தியெல்லாம் இல்லை, எனக்கு டயபெட்டிஸ் நடக்கணும், அதுக்காக வரேன் அப்படிங்க சுற்றிட்டு போகிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரதட்சிணம் பண்ணுறது அது ஒரு வழி. உடனே சசி மகாராஜ்க்கு புரிஞ்சுது, இந்த கப்பலை நாம் ஏன் பிரதட்சிணம் செய்யக்கூடாது. அப்போ அந்த வெள்ளைக்காரன் ஆஃபீஸ்கிட்ட அந்த இன்ஸ்பெக்டர்கிட்ட சொன்னார். அவர் இந்த மாதிரி நாங்கள் இப்போ திரும்ப மாட்டோம், இந்த கப்பலை சுற்றி தான் நாங்கள் போவோம் அப்படின்னு. அவன் சொன்னான், ஓகே தண்ணியில் தானே, எங்கே வேணால் நீங்கள் சுற்றுங்க. அவன் சரி சொல்லிட்டான். உடனே என்ன பண்ண, இந்த 100 படகுகளும் சேர்ந்து இந்த காட்சி நீங்கள் மனசில் இமேஜின் பண்ணுங்கள் எப்படி இருக்குன்னு. நீங்களும் இந்த படகுல உட்காந்துருக்கீங்க, இல்லைன்னா இன்றைக்கி இங்கே வந்திருக்க மாட்டீங்க. நம்ம எல்லாம் அங்கே இருந்தோம் அந்த படகுல. அங்கே போய் இந்த படகுல உட்காந்து சுற்றுறாரு, பிரதட்சணம் பண்ணுறார். என்ன பக்தி பார் பா, ஒரு சகோதரத்துவத்தில் இவ்வளோ பக்தி இருக்க முடியுமான்னு ஆச்சரியமாக இருக்குது. அதே மாதிரி விவேகானந்தரோட அன்பு, அவர் 1 வருஷத்துக்கு பிறகு அவர் பெருமடுத்த பிறகு இங்கே
எவ்வளோ வருஷம் இருந்தார் சசி மகாராஜ்? 12 வருஷமா இல்லை 11 வருஷம் இல்லை 13 years in Chennai he was there. Only 5 times he could visit Belur Math. எவ்வளோ ஒரு ஆச்சரியமான விஷயம். 5 தடவை தான் அவர் போயிருக்கார் பேலூர் மடத்துக்கு. அந்த பேலூர் மடத்தில் ஒரு தடவை போனபோது அவர் போய் விவேகானந்தரை பார்க்க போனார். கால் கூட ஒன்றும் அலம்பிக்கலை, அதாவது கழுவலை. நேர அந்த புழுதி சார்ந்த காலோட நேர போய் விவேகானந்தரை பார்த்து அவர் பாதங்களை தொட்டு வணங்குகிறார். அப்போ பாக்கெட்லேருந்து 400 ரூபாய் அதை எடுத்து அவர் பாதங்களில் வைக்கிறார். இந்த 400 ரூபாய் 400 rupees he kept on his feet and told Swamiji, this I have struggled for 5 years to collect 400 rupees. So I am giving it as my pranami to you. அப்படின்னு கேள்வி. அதை பார்த்துட்டு விவேகானந்தருக்கு ஆச்சரியத்திலையும் ஆச்சரியம். அதை எப்படி அவர் எழுதுறாரு பாருங்க. ஒரு லெட்டரில் சுவாமிஜி எழுதுறார். இது நமக்கு தெரியாத விஷயமாக தான் இருந்தது. ஆனால் அவர் எழுதுறது பாருங்கள், ஒரு சின்ன ஒரு 2-3 தான். அவர் நிவேதித்தைக்கு ஒரு லெட்டரில் எழுதுகிறார். நிவேதித்தை சுவாமிஜி ரொம்ப அதிகமான வயது வித்தியாசம் இல்லை என்றாலும் நிவேதித்தை தன் மகளாக பாவித்தார். அதனால் மை சைல்டு அப்படி தான் அவர் அனௌன்ஸ் பண்ணுவார் அவர்கிட்ட. ஸோ அந்த மாதிரி ஒரு லெட்டர் எழுதியிருக்கார். சில வாரங்களுக்கு முன்பு சசி வந்திருந்தான். அவர் சசி மகாராஜை பற்றி சொல்கிறார். வந்த கையோடு தான் இத்தனை வருடங்கள் பாடுபட்டு சேர்த்த 400 ரூபாயை என் பாதங்களில் வைத்தான். அது மட்டுமா, இப்படி ஒரு நிகழ்ச்சி என் வாழ்க்கையில் நடந்தது இதுவே முதல் முறை. சுவாமிஜி சொல்கிறார், யாரும் அவர் பாதங்களில் பணத்தை வச்சு பிரணாமி கொடுத்து பண்ணல. ஆனால் யார் இவர் பண்ணியிருக்கார், சசி மகாராஜ் பண்ணியிருக்கார். என்னால் கண்ணீரை அடக்க முடியவில்லை அப்படிங்கிற சுவாமிஜி. ஓ அம்மா அம்மா அப்படின்னு அம்மாவை சொல்கிறார், அதாவது தேவி. ஓ அம்மா அம்மா, நன்றியெல்லாம் அன்பெல்லாம் ஆண்மையெல்லாம் இன்னும் இறந்து விடவில்லை. அந்த சசிமாவோட காரியத்தை பார்த்து அவர் சொல்கிறார், அம்மா இன்னும் நட்புங்கள் ஒன்று இருக்குது, இது ஆண்மைன்னு ஒன்று இருக்குது, அன்புன்னு ஒன்று இருக்குதுன்னு புரியுறது சசி மகாராஜ் கொடுத்த பணத்தினால. அவர் சொல்ல, என் மகளே, இப்பொழுது சகோதரி நிவேதிக்கு எழுதுகிறார், என் மகளே இது ஒன்று போதும், மீண்டும் உலகை நிறைக்க இந்த ஒரு விதை போதும். எவ்வளோ ஒரு அன்பு பார். அதனால்தான் சுவாமிஜியை பற்றி அவர் சொல்கிறதெல்லாம் ஆச்சரியமாக இருக்கும் நமக்கு. சுவாமிஜியிடம் அவர் காட்டிய பக்தி எப்படின்னாக்க உங்களுக்கு இப்போ அந்த சம்ஸ்கிருதத்தில் சில ஸ்லோகங்கள் சுவாமிஜி எழுதியிருக்கார். அதில் ஓம் ஹ்ரீம் ரித்தம் தொமச்சலோ அப்படிங்கிற ஒரு ஸ்லோகம் நம்ம ஆரத்தியில் பாடுவோம். அந்த பாட்டை அவர் தான் எழுதினது, அந்த சுவாமிஜி எழுதினது. அதில் சுவாமிஜிக்கே ஒரு சந்தேகம் வந்தது, இந்த கரெக்டாக சான்ஸ்கிரிட் கிராமர் படி இந்த ஸ்லோகம் ஓம் ஹ்ரீம் ரித்தம் இருக்கா இல்லையா அப்படின்னு அவருக்கு தோன்றது. அவர் சொல்கிற சரச்சந்திரட்ட கேட்குறார், அவரோட சிஷ்யத்தை. அவன் ரொம்ப சம்ஸ்கிருதம் படித்த பண்டிதன். அவர் சொல்ல, பார்த்து சொல்லுப்பா, ஏதாவது தப்பு இருந்தால் எனக்கு சொல்லு அப்படிங்கிறார். அவன் பார்த்துட்டு கண்டுபிடிச்சிட்டான். அவன் 2-3 இடத்துல ஒரு லைனில் ஒரு தப்பு இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிட்டான். கண்டுபிடிச்சோடனே ஒரு சிலர் என்ன பண்ணாங்க, பக்தர்கள் அந்த சரச்சந்திரன் கேட்டு ஒரு பனாரஸில் ஒரு பெரிய பண்டித் ஒருத்தர் இருக்கார், பிரமத்தநாத் தர்க்கபூஷன் அப்படின்னு ஒரு பெரிய பண்டித். அவர்கிட்ட இதை அனுப்பி இதை சுதாரித்து கொண்டு வந்துடலாம், ஏன்னா சுவாமிஜி எழுதினது இதுதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பலாம் அப்படின்னு அனுப்பிச்சிட்டாங்க. சசி மகாராஜ்க்கு இந்த செய்தி காதில் விழுந்தது. என்ன கோபம் இருக்குது. அவர் சொல்கிறார் பாரு, சசி மகாராஜ் எழுத்துக்கு எழுத்து சுவாமிஜியின் அவரை சொல்கிறார், ராமகிருஷ்ணர் தனது மறைவுக்கு முன்பு இளைஞர்கள் அனைவரையும் ஒன்று சேர்த்து அவர்களை சுவாமிஜியின் பொறுப்பில் விட்டு சென்றார். இதை சசி மகாராஜ் எழுத்துக்கு எழுத்து ஏற்றுக்கொண்டார். இப்போ சொல்கிறார், விவேகானந்தரை தமது குருவாக கண்டார். அவர் சொல்லுவார், எனக்கு ராமகிருஷ்ணர் காவி உடை கொடுத்தார், அவர் கையிலேருந்து நான் வாங்கினேன். ஆனால் எனக்கு சந்நியாச தீட்சை கொடுத்தது விவேகானந்தர் தான் அப்படின்னு சசி மகாராஜ் சொல்கிறார். விவேகானந்தர் மேலே அவ்வளோ குரு பக்தி பேர். அவர் சொல்கிறார், சந்நியாச தீட்சை அளித்தது சுவாமிஜி தான் என்று அவர் கூறுவதுண்டு. வேலூர் மடத்துக்கு செல்லும்போது நேராக சுவாமிஜியிடம் போவார். இப்போ
இந்த நான் சொல்ல வந்த விஷயம் அதை எடுத்துக்கிறேன். சசி மகாராஜ் இந்த ஸ்லோகத்தை எங்கேயோ ஒரு மிஸ்டேக் இருக்குது, கிராமட்டிக்கல் மிஸ்டேக், அதை கரெக்ஷன் பண்ணணும்னு ஒரு ஐடியா வந்திருக்கு இல்லையா, இது அவருக்கு பிடிக்கல. அவர் சொல்கிற கேள்விப்பட்ட சசி மகாராஜ் மிகவும் வருந்தினார். பாடல் சுவாமிஜி இயற்றியது, அதில் அப்படியே ஏதாவது பிழை இருந்தாலும் கூட அதை ரிஷியின் கூற்று என்று எடுத்துக்கொள்ளலாமே அப்படிங்கிறார். என்ன பக்தி பார், பிழையுள்ள பாடலாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளலாமே, ஏன்னா அது ஆர்ஷ பிரயோகம் என்று வடமொழியில் சொல்வார்கள். அதாவது ரிஷி சொல்லும்போது பேசும்போது அவருடைய வாக்கில் ஏதாவது மிஸ்டேக், ஒரு சென்டென்ஸோ இல்லை கிராமர் மிஸ்டேக்கோ தான் நடந்ததுன்னா அது பெரிதுபடுத்தக்கூடாது. ஏனென்றால் அது ரிஷி வாக்கி, ரிஷியோட வாயிலேருந்து வந்தது. இப்போ நம்ம குருவெல்லாம் பேசுகிறோம், கௌதமானந்தி சொல்லும்போது ஏதாவது ஒரு பிழை வந்து அது பெருசாக எடுத்துப்போமா? எடுத்துக்க மாட்டோம். காரணம் என்ன? அது குரு. அவர் எதை சொன்னாலும் அது கரெக்டு தான் நம்ம எடுத்துப்போம். அதுதான் குரு பக்தி. அவர் சொல்கிற ரிஷியின் கூற்று ஆர்ஷ பிரயோகம் என்று கருத வேண்டுமே தவிர அதை சாதாரண மனிதர்கள், இந்த பண்டிதர்கள் கூப்பிட்டு சாதாரண மனிதர்கள் திருத்துவது சரியல்ல. ராமகிருஷ்ணர் கூட நம்ம நினைக்கலாம், ராமகிருஷ்ணர் கீதாவுடைய சாராம்சம் என்னன்னு கேட்டபோது அவர் கீதாவை திருப்பி போடு, அதே மறுபடியும் சொல்லு நீ, அதான் சாராம்சம் அப்படின்னு சொல்லிட்டார். தாகி தாகி, கீதானா தாகி 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 தாகி. அப்போ சில பண்டிதர்கள் கேட்டாங்களாம், தாகின்னு ஒரு சப்தம் கிடையாதே வடமொழியில், தியாகின்னு இருக்குது, ஆனால் தாகின்ற சப்தம் அது அவர் சொன்னது அது தவறு அப்படின்னு ராமகிருஷ்ணன் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. அப்புறம் தான் இன்னொரு பண்டிதர் வந்து அது இல்லை, கிராமட்டிக்கலி அது கரெக்டு தான் அப்படின்னு ப்ரூவ் பண்ணாங்க. ஸோ இவர் சொல்கிறது என்ன, மடத்தில் ஆரத்தி பாடலை பாடும்போது நாங்கள் அதை உபயோகிக்கிறோம், அதில் ஆர்ஷ பிரயோகம் இருந்தாலும் அதில் ஒன்றும் தவறில்லை அப்படின்னு சொன்னவர் யார்? சசி மகாராஜ். அதனால தான் இப்போ நிறைய இடத்துல அந்த திருத்தப்பட்ட பாடலை இன்றும் பாடுகிறாரெல்லாம் என்னன்னு எனக்கு தெரியல. நான் ரகுவன்கிட்ட கேட்டேன், அந்த திருத்தப்பட்ட பாடலை பாடுகிறோமா இல்லை திருந்தாத பாடலை பாடுகிறோமா? ரெண்டுமே இருக்கு. I see. Both are being used. Various places. Okay. So there are two versions are there. That means one is திருத்தப்பட்ட பாடல், இன்னொன்று சுவாமிஜி எப்படி எழுதினாரோ அந்த பாடல். இது அவர் சொல்கிற ரெண்டுமே ஒவ்வொரு சில வெவ்வேறு இடங்களில் வெவ்வேறு மாதிரி படிச்சிருக்காங்க. Okay, that is one important news I have got it. சுவாமிஜி எழுதியதும் பேசியதையும் ஒரே ஒரு பாயிண்ட் சொல்லி முடிக்கிறேன். இவை ரெண்டும் எல்லையற்றவை அப்படிங்கிறார். புதிதாக யாரும் எதையும் பேச வேண்டியதில்லை. அவர் எப்படி சசிமாரோட ஐடியா பாரு, புதிதாக நீ ஒன்றும் சொல்ல வேண்டாம்பா, எல்லாமே விவேகானந்தர் சொல்லிட்டு போயிட்டார், அதுக்கப்புறம் நீ எதையும் சொல்ல வேண்டாம் அப்படி சொல்கிறார். அப்புறம் சொல்கிற, வேறு ஏதாவது நீ உபதேசம் செய்தால், வேறு ஏதாவது எடுத்துக்கொண்டு நீ பேசினால் அது எப்படிப்பட்ட முயற்சி? அது குரங்குத்தனமாகத்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறார். வேடிக்கை, குரங்குத்தனம். குரங்கு என்ன பண்ணுறது? மனிதன் பல் துளக்கி விட்டு எரிகின்ற மரக்குச்சிகளை பொறுக்கி குரங்குகள் பல் துளக்குவது போல. நீ ஏதாவது புதுசாக வந்து சொல்ல வந்துட்டியா? ஒன்றும் அவசியம் இல்லை. சுவாமிஜி பற்றி பேசி, சுவாமிஜி புத்தகங்களை படி, சுவாமிஜி எழுதி வெற்றி வெளியோருக்கு சொல்லு, அதுவே போதும். மற்றபடி நீ தனியாக ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு ஒரு உபதேசம் கொடுக்குறார். அப்புறம் அவர் சுவாமிஜி பற்றி ரொம்ப அதிகமாக ஒரு சில சமயத்தில் ரொம்ப களைப்பாகி இங்கே சென்னை மடத்துக்கு வருவார். வெளியில் நிறைய வேலை செஞ்சு விறுவிறுத்து இங்கே வந்து அப்போ அந்த பிரம்மச்சாரி ஒரு விசிறி எடுத்து அவருக்கு ஃபேனிங் பண்ணிட்டுருப்பார். அவர் உடம்புல வெறும் இந்த தோத்தி மாத்திரம் இருக்கும், எல்லாம் பனியெல்லாம் எடுத்துகிட்டு உட்காந்துருப்பார். அந்த சமயத்தில் திடீர்னு அவர் எழுந்து நடக்கிறாராம். அடுத்து அங்கே அவருக்கு முன்னால் சுவாமிஜி வந்து நிற்கிறார் மாதிரி தோன்றுறது. அவர் சொல்கிறார், எல்லாம் இந்த கஷ்டம்லாம் உனக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு கோச்சிக்கிறார் சுவாமிஜிட்ட. அது கோச்சிட்டு அதுக்கப்புறம் போய் இந்த கார்டனில் போய் பூ எடுத்துன்னு கொண்டு கையில் வச்சுட்டு சுவாமிஜி பாதங்களில் வைக்கிற மாதிரி வைக்கிறார். என்னோடய சகோதரா, என்னோடய குரு, நீ தான் ராமகிருஷ்ணன், எனக்கு என்னை மன்னித்து விடு, நீ எனக்கு இந்த கர்மமெல்லாம் நீ கொடுத்தது நீ தான், இந்த கர்ம யோகம் நான் செய்கிறேன்னா அதனால் என்னை மன்னித்துடு அப்படின்னு அவர் ரொம்ப கெஞ்சி கேட்பாரான். ஆனால் சுவாமிஜி அங்கே இல்லை. அவராக நினச்சிக்கிற சுவாமிஜி அங்கே இருக்கிறதா மாதிரியும் அவர் அந்த காலில் விழுந்து வணங்கி அந்த கெஞ்சி கேட்பார். அவர் அப்படிப்பட்ட பக்தி.
அதேமாதிரி சுவாமிஜிக்கும் அவர் மீது ஒரு அன்பு நாம் பார்த்தோம். சுவாமியோட அன்பு கடைசியில் ஒரு பெரிய உதாரணம். அன்னைக்கு ஜூலை 4th நைட் அவர்கிட்ட அப்போ இந்த ஐஸ் ஹவுஸ் இருக்கு இல்லையா, விவேகானந்தர் இல்லம், அங்கே தான் தங்கியிருந்தார் சசி மகாராஜ். அப்போ தான் அவருக்கு நியூஸ் வருது. எப்படி நியூஸ் வருது? சுவாமிஜி மகாசமாதி அடைந்த நியூஸ் மற்றவர்கள் மூலமாக வரவில்லை, பத்திரிகைகள் மூலமாக வரவில்லை, அவருக்கு கிடைச்சி சுவாமிஜியின் வாக்கிலிருந்தே கிடைச்சிது. அது ரொம்ப அற்புதமாக சொல்கிறார். சசிமா சொல்கிறார், சச்சிதானந்தன் ஒரு சிஷ்யம் ஒருத்தர் இருந்தாங்க பக்கத்தில், அவரும் சின்ன சுவாமி, புது சுவாமி, அவர் வந்திருக்கார். அப்போ சச்சிதானந்த் சொல்கிறார், சச்சிதானந்தா வா, நான் ஒரு விஷன் பார்த்தேன் இன்றைக்கி ராத்திரி. என்ன விஷன் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ தான் சொல்கிறாராம், சுவாமி விவேகானந்தர் வந்தார், வந்து முன்னால் சொல்கிறார், இந்த உடலை நான் துப்பி விட்டேன் அப்படின்னு 2 தடவை மறுபடியும் துப்பினார் அவர். இந்த காட்சியை நான் பார்த்தேன். அப்போ சச்சிதானந்த் சொல்கிறார், இது மீனிங் என்னவாக இருக்கும், புரியலையே அப்படிங்கிறார். அப்போ தான் அலசிங்கர் கொண்டு இந்த டெலிகிராம் கொண்டு வரார். அலசிங்கர் வேலூர் மடத்துலேருந்து டெலிகிராம் வந்திருக்கு, சுவாமி விவேகானந்தர் மகாசமாதி அடைந்தார் ராத்திரி 9 மணிக்கு. இந்த நியூஸ் பாரு எப்படி இவருக்கு கிடைச்சது. விவேகானந்தரே வந்து சொல்லிட்டு போகிறார். அற்புதமான இவங்களுடைய நட்பு. இந்த சுவாமி ராமகிருஷ்ணானந்தர் விரிவான வாழ்க்கை வரலாறு என்ற புத்தகம் நமது மடத்திலிருந்து வந்திருக்கிறது. யார் வீட்டில் இல்லையோ நிச்சயமாக எடுத்துக்கொண்டு போங்கள். 40% ஏதோ டிஸ்கவுண்ட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க இன்றைக்கி. ஸோ இன்றைக்கே வாங்கிடுங்க, நாளைக்கு கிடைக்காது டிஸ்கவுண்ட். ரொம்ப நன்றி நீங்கள் எல்லாம் பொறுமையாக கேட்டதற்கு. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் தத்சத். ஸ்ரீராமகிருஷ்ணார்ப்பணமஸ்து.